வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ணுறது பார்க்குறோம்னா, எல்லோரும் மழை காலத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி நஷ்டமாயிரும் விவசாயிகள் பூரா. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மழைக்கு நம்ம சோளம் போட்டிருக்கோம், மாடு வச்சுருக்கோம், ஒரு 7 மாடு வரை வச்சுருக்கோம். அதனால் அதுக்கு தீவனம் வச்சுக்கலாம். ரெண்டாவது மழையிலையும் எதுவும் நஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சோளம் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இது பூராமே நம்ம போட்டிருக்க சோளம் தான். இது ஒரு 40 கிலோ சோளம் நம்ம மலைக்கு விதைச்சி விட்டாச்சு. இந்த 2 வயலில் சேர்த்து ஒரு 40 கிலோ சோளம் போட்டிருக்கோம். எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து களையும் கட்டுப்படுத்திடும் நம்மளுக்கு. இது பூரா ஃபுல்லாக கோரை இருந்துச்சு. அதனால் அந்த கோரையை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம சோளம் போட்டோம். மாட்டுக்கு தீவனமாச்சு, சோளம் போட்டு களையும் கட்டுப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், ஒரே தான் போட்டோம்னாலும் நம்மளுக்கு சோளம் அதிகமாக வளர்ந்து சாஞ்சு இது மாதிரி ஆயிரும்ங்கிறதுக்காக 2வது ரகமாக போட்டிருக்கோம். இது ஒரு 40 கிலோ. இந்த வகையை போட்டு அப்படியே பாருங்கள், இது 100 வகை. இது 2வது ரகம். இது கீழே ஒரு ரகம் ஒரு வகையை போட்டிருக்கோம். மொத்தம் 50 கிலோ வாங்கியிருந்தோம். இது அது அந்த 3 வகையில் சேர்த்து 50 கிலோ. இது மாதிரி மழை காலத்தில் பண்ணி நஷ்டமடையாமல் கொஞ்சம் இது பண்ணுங்கள் நண்பர்களே. இது வந்து களையும் கட்டுப்படுத்திடும். பாருங்கள், ஏதாவது களை இருக்கான்னு பாருங்கள். வெறும் சோளப்பயிர் மட்டும்தான் இருக்கும். என்னான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து களையை கட்டுப்படுத்திடும். இந்த மழை காலத்தில் விவசாயிகள் சந்திக்கிறது மழை காலத்தில் அதிகமான களை. அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம சோளம் வந்து அடர்த்தியாக பண்ணிடுறோம். இந்த பாருங்கள், இப்போ அடர்த்தியாக இருக்க பக்கம் களை எதுவுமே இல்லை. இந்த இடையில பாருங்களே, இப்போ பரவலாக இருக்க பக்கத்தில் களை இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ நெருக்கமாக போடுறோமோ அவ்வளோ அளவு நம்ம களையை கட்டுப்படுத்திடலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.